இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பாஸ் அம்னோ கூட்டணி சுயநல அரசியல், மக்களின் ஒற்றுமையே மலேசியாவின் எதிர்காலம். டத்தோ அமீருடின் ஷாரி சாடல். பாஸ் மற்றும் அம்னோ கட்சிகளின் தற்காலிக அரசியல் கூட்டணி கொள்கையற்றது என்றும், பேராசை மற்றும் துரோகம் காரணமாக இது மீண்டும் தோல்வியிலேயே முடியும் என்றும் பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கடுமையாக சாடியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசாருமான அமீருடின் ஷாரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1972, 2008 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இதுபோன்ற அரசியல் முயற்சிகள் தோல்வி அடைந்ததை சுட்டிக்காட்டினார். 1972ஆம் ஆண்டில் பரிசான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக பாஸ் சேர்ந்தது. 2008ஆம் ஆண்டில் பரிசான் நேஷனல் 3/2 பெரும்பான்மை பலத்தை இழந்தது. 2018ஆம் ஆண்டு பொது தேர்தலில் மலேசிய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக பரிசான் நேஷனல் படுதோல்வி அடைந்து தனது ஆட்சியை இழந்தது என்று அமீருடின் ஷாரி வரலாற்று குறிப்புகளை சுட்டிக்காட்டினார். அவர்களின் உம்மா ஒற்றுமை என்ற முழக்கம் வெறும் அரசியல் தந்திரம் மட்டுமே என்றும், பாஸ் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் முழுமையாக ஆட்சி செய்யும் திரங்கானு, கிளாந்தான், கடா, பொர்லிஸ் ஆகிய மாநிலங்களின் பொருளாதார பிரச்சனைகளை அது தீர்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் அம்மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வேலை வாய்ப்பு தேடி ஸ்லாங்கூர், பினாங்கு போன்ற பக்காத்தான் ஹராப்பான் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு இடம்பெயர்கின்றனர் என்றும் அமீருடின் ஷாரி கூறினார். ருக்குன் நகாரா கோட்பாட்டின் அடிப்படையிலான மக்களின் ஒற்றுமை மற்றும் பக்காத்தான் ஹராப்பானின் நிர்வாகம் மட்டுமே மலேசியாவின் நிலையான வளர்ச்சிக்கும் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் வழிவகுக்கும் என்று டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தனது அறிக்கையில் உறுதியளித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலையொட்டி ஆளும் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வேளையில், இந்த தேர்தலில் அம்னோவும் பாஸ் கட்சியும் கைகோர்த்தது தொடர்பில் அமீருடின் ஷாரி இவ்வறிக்கையை வெளியிட்டுள்ளார். யூதர்களை எதிர்ப்பதற்காக இஸ்ரேலை மலேசியா எதிர்க்கவில்லை, மாறாக அங்கு நடக்கும் கொடுமைகளையும் வன்முறைகளையும் எதிர்ப்பதற்காகவே எதிர்க்கிறோம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய எதிர்ப்புகளுக்கு அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்று அங்குள்ள அடிப்படை ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் தெளிவுபடுத்தினார். மலேசியா எப்போதுமே எந்த ஒரு இனத்திற்கு எதிராகவும் செயல்பட்டது இல்லை என்றும், அடக்குமுறை அரசாங்கத்தை மட்டுமே எதிர்த்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் இந்த கொள்கையில் தங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும், அச்சுறுத்தல்களுக்கு பயந்து கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் புதிய கூடுதல் வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முதலீட்டு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி கனி கவனித்து வருவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நாட்டின் ரயில் இணைப்பை வலுப்படுத்தவும் பொது போக்குவரத்து பயன்பாட்டை அதிகரிக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து உறுதியுடன் செயற்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். கமாஸ் முன்தகாப் ரயில் பாதை பிரிவு A மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளின் நிறைவு விழாவில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். பிப்ரவரி 2016 வழங்கப்பட்ட இப்பணி அசல் ஒப்பந்ததாரரின் தோல்வியால் தடைபட்ட நிலையில் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் மறு ஒப்பந்தம் கோருதல் முறை மூலம் பொறுப்பேற்கப்பட்டு கடந்த ஜூன் 19ஆம் தேதியன்று மொத்தம் 41.7 மில்லியன் செலவில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. மேலும் கமாஸ் தும்பாட் ரயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மொத்தம் 3 தொகுப்புகள் உள்ளதாகவும், அதில் பிரிவு A மற்றும் பிரிவு B முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளதாகவும், பிரிவு C தற்பொழுது நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் பொருளாளர் டத்தோ இஸ்கண்டா அப்துல் சமாட் மற்றும் பாஸ் தேர்தல் இயக்குநரான டத்தோ ஸ்ரீ முகமது சனுசி நூர் ஆகியோர் பர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் பழைய கதைகளை பேசுவதை விடுத்து தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடந்த கால கூட்டு வெற்றிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்றும், கடந்த தேர்தலில் பர்சாத்து கட்சி பெற்ற வெற்றிகளுக்கு பாஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பே முக்கிய காரணம் என்றும் பாஸ் கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கூட்டணி கட்சிகளுடன் சண்டையிடுவதையும் பழைய கதைகளை பேசுவதையும் விட்டுவிட்டு உண்மையான எதிர்க்கட்சியான பக்காத்தான் ஹராப்பான் மீது தங்களது அரசியல் தாக்குதல்களை திருப்ப வேண்டும் என்றும் முஹிடின் யாசினுக்கு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் நீண்டகால புவிசார் அரசியல் உறுதியற்ற தன்மையை காரணம் காட்டி
கோலலம்பூர், பஹ்ரைன், லண்டன், கேட்விச் சேவைகளை தொடங்குவதை ஏர் ஏசியா எக்ஸ் நிறுவனம் 2027 மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. பஹ்ரைன் வழியாக இயக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த சேவைகள் ஆகஸ்ட் 27, 2026 முதல் ஒத்திவைக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு கருத்தாய்வுகளே நிறுவனத்தின் முன்னுரிமை என்றும் நீண்ட தூர பயணத்திற்கான மலிவு விலை கட்டண விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் நீடிக்கும் உறுதியற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் ஏசியா எக்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி பெஞ்சமின் இஸ்மாயில் தெரிவித்தார். பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பே மிக உயர்ந்த முன்னுரிமை என்றும், பிராந்தியத்தில் சேவைகளை குறைத்துள்ள பிற விமான நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு முழு பணத்தை திரும்பப் பெறுவது அல்லது 730 நாட்கள் செல்லுபடியாகும் கிரெடிட் கணக்கு வடிவில் பணத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட சேவை மீட்பு விருப்பங்கள் வழங்கப்படும் என ஏர் ஏசியா எக்ஸ் அறிவித்துள்ளது. மேலும் பயணிகளின் பயண திட்டங்களில் ஏற்பட்ட தடைக்கு நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. வறுமையற்ற நெகிரி செம்பிலானை உருவாக்குவதில் இடைக்கால மந்திரி பிசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருண் சாதனை படைத்து வருவதாக டாக்டர் ஜி ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலம் வறுமை ஒழிப்பில் மலேசியாவிலேயே புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது என ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற தொகுதியின் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜி ராஜசேகரன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மலேசியாவிலேயே முதன்முறையாக 2023 முதல் 2026 வரை தொடர்ச்சியாக 0 கடுமையான வறுமை என்ற நிலையை எட்டிய ஒரே மாநிலம் நெகிரி செம்பிலான் மட்டும்தான். இக்காலகட்டத்தில் இ-காசே தரவு தளத்தின் வழி அடையாளம் காணப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முறையான வாழ்வாதார உதவிகள் மூலம் வறுமையில் இருந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தற்காலிக உதவி அல்ல, மக்களின் நிரந்தர பொருளாதார முன்னேற்றத்திற்கான இலக்கு. ஸ்ரீ தஞ்சோங் மக்கள் தொடர்ந்து இந்த நல்வாழ்வை பெற எங்களின் தரவு சார்ந்த மக்கள் நல ஆட்சிக்கே மீண்டும் வாக்களிக்க வேண்டும் என டாக்டர் ராஜசேகரன் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீரியத்துடன் முழங்கினார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வெல்வதுடன் தொடரின் முதல் தங்கப் பதக்கத்தை வென்றவர் என்ற வரலாற்று சாதனையையும் படைக்கும் முனைப்பில் மலேசியாவின் பாராலிம்பிக் சாம்பியன் போனி புன்யாவ் குஸ்தின் களம் இறங்குகிறார். ஸ்காட்டிஷ் நிகழ்வு வளாகத்தில் நடைபெறும் ஆடவர் இலகுரக பாரா பவர் லிப்டிங் போட்டியுடன் தொடங்கும் முதல் நாளன்று அவர் இப்போட்டியில் பங்கேற்கிறார். பர்மிங்ஹாம் 2022 சாம்பியனான போனி இம்முறையும் வெற்றியாளராக கருதப்பட்டாலும் இங்கிலாந்தின் மார்க் ஸ்வான் மற்றும் நைஜீரியாவின் அனுபவமிக்க ரோலன் எசுரிகே ஆகியோரிடம் இருந்து கடுமையான சவாலை எதிர்கொள்கிறார். வெறும் உடல் வலிமை மட்டும் வெற்றியாளரை தீர்மானிக்காது என்பதால் உடல் எடையும் வெற்றிகரமான எடையும் இணைந்த சூத்திரத்தின் அடிப்படையிலேயே வீரர்கள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றனர். இத்தொடரின் முதல் நாளில் ஆடவர் கனரக பிரிவில் போனியின் மூத்த சகோதரர் பிரையன் ஜுனான்சி குஸ்தின் தனது முதல் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் களம் இறங்குகிறார். கிளாஸ்கோ 2026 முதல் நாளில் நீச்சல், பாரா பவர் லிப்டிங் மற்றும் கலை ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 14 தங்கப் பதக்கங்கள் தீர்மானிக்கப்பட உள்ளன. 5 வயது சிறுவன் உடல் காயங்களுடன் உயிர் இழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவனது தாயாரும் அவரது காதலரும் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பினாங் குலூகோ பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் உடல் நலம் குறைவு காரணமாக அருகிலுள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அச்சிறுவனின் நிலைமை மோசமாக இருந்ததால் பினாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின் அவன் உயிர் இழந்திருப்பது தெரியவந்துள்ளது. அவனது உடலில் காயங்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் போலீசாருக்கு புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தோனேசியாவைச் சேர்ந்த 30 வயது தாயாரும் அவரது வங்காளதேச காதலரான 34 வயது ஆடவரும் கைது செய்யப்பட்டு ஜூலை 30ஆம் தேதி வரை மஜிஸ்ட்ரேட் நட்ராத்துன் நை முகமது சைடி உத்தரவின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறார் சட்டம் 2001 பிரிவு 31(1)A-வின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து டேனிஸ் லிம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.